பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வார்த்தைக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். வாசிக்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உமது வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அப்போது இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, வெறுமையான வலைகள். வெறுமையான வலைகள். பாருங்க, இந்த இடத்துல சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், முழுதும் பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ நான் முயற்சி எடுத்துட்டேன், ஆனால் என்னுடைய வலை என்னவா இருக்குன்னா வெறுமையாக இருக்குது. என்னுடைய வலையில் ஒன்றுமே இல்லை. எடுத்து பார்த்தா ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். அப்படின்னா தன்னுடைய பிரயாசம், தன்னுடைய காரியம் எல்லாத்தையும் போட்டுட்டு மிச்சம் பார்த்தா ஒன்றும் இல்லை. அதான் நிறைய பேருடைய கையில் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குவாங்க, அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா 5ஆம் தேதியில் ஒன்றும் இருக்காது. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி 5ஆம் தேதி எதுவும் இருக்காது. ரெண்டாவது, நிறைய பேர் சம்பாரித்து பணத்தை கையில் கூட வாங்குறதுக்கு முன்னாடி அப்படியே ஒன்றும் இல்லை, வெறுமையான படகு. வீடு வெறுமையாக இருக்குது, மனசு வெறுமையாக இருக்குது, சுற்றி இருக்கிற சூழ்நிலை வெறுமையாக இருக்குது, கிச்சன் வெறுமையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வெறுமையை பார்த்து 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 சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நிச்சயமாய் இந்த வெறுமை உங்களுக்கு ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த வெறுமையை ஆண்டவர் சீக்கிரமாக மாற்றுவார். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? பாஸ்டர், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்குது, அவனுக்கு ஒரு வேலை இல்லை, அவனுக்கு ஒரு வருமானம் இல்லை, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை, அப்படியே வெறுமையாக இருக்காங்க. இந்த மாதிரி யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை, இதே நிலைமை தான் பேதுருக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் இருந்துச்சு. ஆனால் இயேசு அந்த படகுல ஏறின உடனே அவனுடைய வெறுமை மாறிடுச்சுல்ல, எல்லாம் நிரம்பி வழிஞ்சிருச்சுல்ல. கர்த்தர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா.